Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் சீரீஸில் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் கனடா அண்ட் நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி இந்த நாடுகளுக்கு இடையெல்லாம் வந்து நட்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான். இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப காலமாக நட்பாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது எந்த அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான விஷயம். முதல் விஷயம் எக்கனாமிக் டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் பெரிய அளவில் மிக முக்கியமான நட்புக்கு காரணமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து நிறைய மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலேருந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள், இந்தியாவில் இருக்கிற 70% ஆஃப் ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் எல்லாமே ரஷ்யாவிலேருந்து தான் இறக்குமதி பண்ணப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ட்ரேடிங் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக S-400 வந்து மிக முக்கியமான ஆயுதமாக இந்தியாவில் பார்க்கப்படுது. அந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதனால் இந்தியாவுக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமான வர்த்தக ரீதியிலான நட்பு நாடாக இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதே போல் ரஷ்யாவும் இந்தியா சைட்லேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பெறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் டைஸ்லையுமே வந்து ரெண்டு நாடுகளுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோவியத் யூனியன் இருக்கும்போதுலேருந்தே இந்தியா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கோல்டு வார் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாக 1971 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வாரில் பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, சைனா எல்லாம் பார்த்தோன்னா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன்ஸ்னாலுமே வந்து நம்ம பக்கம், அதாவது இந்தியா பக்கம் ரஷ்யா, சோவியத் யூனியன் வந்து நிறைய நேரம் நின்றுருக்கு அப்படிங்கிறதால ஹிஸ்டாரிக்கலாகவுமே வந்து அவங்களோட நம்ம ரொம்ப எமோஷனலாகவே கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ். இந்தியாவில் தயாரிக்கப்படுற படங்களுக்கு உலகம் முழுக்க நிறையவே மதிப்பு இருக்குது. நிறைய படங்கள், குறிப்பாக பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள், ஒரு கமர்ஷியல் மூவிஸ்லாம் வந்து நிறைய உலகம் முழுக்க செலிப்ரேட் பண்ணப்படுது. அந்த மாதிரி நிறைய நாடுகள் செலிப்ரேட் பண்ணுறதுல ரஷ்யாவுக்கு முதல் இடத்தை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா பாலிவுட் ஃபிலிம்ஸ், நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ரஷ்யாவில் பாப்புலராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸில் இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் ரஷ்யாவுடைய இலக்கியங்களை படிக்கிற நபர்கள், ரீடர்ஸ் வந்து அதிகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் ரஷ்யனுடைய ஆத்தர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அவங்கள விரும்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டால்ஸ்டாய் சொல்லலாம், தஸ்தாயெவ்ஸ்கி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய ஆத்தர்ஸை விரும்பி படிக்கிறவங்க வந்து நிறைய இருக்காங்க. ஸோ கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸாக அதுவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்குமே இந்தியாவில் அதிகமான ஆதரவு இருக்குது. சொல்லப்போனால் கார்ல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் நிறையா கம்யூனிஸ்ட் பேசுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடு சார்ந்துமே பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். ரெண்டு நாடுகளும் வெஸ்டர்னை கவுண்டர் பண்றதுல தொடர்ந்து வந்து பல வருடங்களா முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பிரிக்ஸ். பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கலா மட்டுமே டெவலப் பண்ண மற்ற நாடுகளை இணைஞ்சு பலப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து வெஸ்டர்னை எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு பொலிட்டிக்கலாவுமே இணைஞ்சு செயல்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸாகவுமே வந்து ரெண்டு நாடுகளும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான விஷயம். ஸோ நம்ம பார்த்தபடி எக்கனாமிக் டைஸும் சரி, ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஸும் சரி, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸும் சரி, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸும் சரி, இந்த 4 விஷயங்களையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். வெஸ்டர்ன் நாடுகள் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு நட்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு இருக்குது. ஸோ உலகத்திலே வந்து ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையில் பெஸ்ட்டான நட்பாக இருக்கிறதுல பார்த்தோன்னா இந்தியாவும் ரஷ்யாவுமே கூட வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security.